garlic naan செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்தறலாம். மைதா மாவு 1/4 கிலோ, மல்லி இலை ஒரு 2 டீஸ்பூன், பூண்டு வந்து ஒரு 2 டீஸ்பூன், தயிர் 1/4 கப், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பட்டர் வெண்ணெய் வந்து 2 டீஸ்பூன். முதல்ல மைதா மாவில் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், பூண்டு வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணுறேன். தயிர் வந்து 1/4 கப். பூண்டு 2 டீஸ்பூன் வச்சுருந்தேன், அதில் 1 டீஸ்பூன் வந்து இதில் நான் ஆட் பண்ணிட்டேன். ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துறேன். தேவையான அளவு உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எல்லாமே மாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியாக பிசைஞ்சிடலாம், சப்பாத்தி மாவு மாதிரி. நல்லா பிசைஞ்சாச்சு. 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்டே இருக்கணும். அப்போ தான் கையில் ஒட்டாமல் நல்லா வரும் மாவு. மைதா மாவுனால கையில் ஒட்டுது. நம்ம 10 நிமிஷம் பிசைஞ்சிட்டே இருந்தோம்னா ஒன்று போல் நல்லா வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மாவு வந்து 2 மணி நேரம் ஊற வைக்கணும். மாவு காயாமல் இருக்க ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். மேலே அப்படியே தடவி விட்டுடலாம். மூடி வச்சு 2 மணி நேரம் ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே பட்டர் 2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன்ல, அதில் வந்து 1 டீஸ்பூன் பூண்டு, மல்லி இலை 2 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அது இப்படி வந்து கெட்டியாக தான் இருக்கும். நமக்கு நான் செய்யல வந்து அது மேலே தடவுனோம்னா அந்த சூட்டுக்கு வந்து உருகிடும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி மட்டும் வச்சுக்கலாம். ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தான் சின்ன உருண்டையாக எடுத்துக்கணும். மாவில் போட்டு பரட்டிக்கலாம். சப்பாத்திக்கு வந்து நம்ம ரவுண்டாக தேய்ப்போம். நான் வந்து ஓவல் ஷேப்பில் இருக்கும். ஓவல் ஷேப் வர்ற மாதிரி நம்ம தேய்ச்சிக்கணும்.
மாவை நல்லா தேய்ச்சிக்கோங்க. ஷேப் வந்து ஓவலாக வரணும். அதாவது ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லேசாகவும் இருக்கக்கூடாது. நான்கு மீடியமாக இருக்கணும். மேலே கொஞ்சம் மாவு போட்டு தூவிட்டு கொஞ்சம் ஸ்பூனில் தண்ணி எடுத்து நம்ம அது மேலே அப்படியே அப்ளை பண்ணணும். இந்த தண்ணி தடவுற பகுதி வந்து நம்ம தோசைக்கல்ல போடையில் அடிப்பகுதியில் வரணும். தண்ணியை மேலால் அப்ளை பண்ணிட்டேன். ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்துடலாம். அடுப்பில் தோசைக்கல்ல வச்சிடலாம். தண்ணி தடவி இருக்க பகுதி வந்து தோசைக்கல்ல அடிப்பகுதியில் வரணும். அந்த மாதிரி போடணும். தோசைக்கல் வந்து நல்லா சூடாகட்டும். சூடாயிடுச்சு. இப்போ நான் போட்டேன். எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம். அது அப்படியே பபுள் பபுளாக வருது பாருங்க. நம்ம அப்படியே அந்த இடத்த அமுத்தி அமுத்தி விட்டோம்னா பபுள்ஸ் வரும். நல்லா உப்பி உப்பி வரும். அதுக்கப்புறமா நம்ம பெரட்டி போட்டுடலாம். கரண்டியை வச்சு அப்படி எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் ஒன்று போல் வேகும். இப்போ ரெண்டு பக்கமும் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒன் சைடு மட்டும் பட்டர், மல்லித்தலை, பூண்டு, நறுக்கிய பூண்டு, அதாவது பொடுசாக கட் பண்ணியிருக்கணும், அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை வந்து மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அவ்வளோதான், நான் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து பன்னீர் கோஃப்தா வந்து சூப்பரான சைட் டிஷ்ஷு. ஏற்கனவே நான் வீடியோவில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். சுவையான கார்லிக் நான் ரெடி.